தெரியுது? கொசுவத்தி. அதுல இருக்கிற நெருப்பை மட்டும் உத்து பாரு. இப்ப என்ன தெரியுது? டாக்டர் மெழுகுவத்தியில கொளுத்துவாரு. அதெல்லாம் பெரிய மனுஷங்களுக்கு, உன்ன மாதிரி பிள்ளக்கா பசங்களுக்கு எல்லாம் கிடையாது. இப்ப உத்து பாரு. இப்ப என்ன தெரியுது? தெரிஞ்சிடுச்சு. தமிழ் சினிமாவில் பிளாஷ்பேக் போகணும்னா இப்படிதான் ஜிலேபி சுத்துவாங்க. அப்படியே பிளாஷ்பேக் போ. ராரா சரசுக்கு ராரா. என்னது? சந்திரமுகி பேய் தெரியுது. லேட்டஸ்ட் பேயா? அப்படியே இன்னும் கொஞ்சம் பின்னாடி போ. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா. அதுவும் பேயா? ஆமா, நீயா? அப்படியே இன்னும் கொஞ்சம் பின்னாடி போ. வெண்மேகமே வெண்மேகமே. 1000 ஜென்மங்கள். அப்படியே இன்னும் கொஞ்சம் பின்னாடி போ. நானே வருவேன் இங்கும். யார் நீ? அத நீல சொல்லணும். என்ன கேக்குற? நான் படத்து பேரை சொன்னேன். அதே இடத்துல அப்படியே நில்லு. மெல்ல மெல்லமா கண்ணை மூடு. மெல்ல மெல்லமா. அந்த கண்ணு ஒண்ணுதான், சேர்த்து மூடு. அப்படியே பிளாஷ்பேக் போயிட்டு இருக்கியா? இப்ப என்ன தெரியுது? ஒரு அழகான உருவம், கோல்டன் ஹேர். ஒரிஜினலா டையா? ஒரிஜினல். மான் போல 2 அழகான கண்ணு. மை போட்டிருக்கா? அப்படியே ஷவர்ல குளிச்சுட்டு மெதுவா என்ன நோக்கி வந்து கிட்ட வந்து முடிய சிவப்புறா. அப்புறமா அவ அசைஞ்சு அசைஞ்சு குனிஞ்ச தலை நிமிராம வரா. நான் மெல்ல மெல்ல ஆசையோட கிட்ட போய் மூஞ்சிய தூக்கி பாக்குறேன். புடிங்கிடுச்சு. புரிஞ்சிருச்சு. என்னது? நீ கார்த்திகை மாசத்துல பிறந்தவே காதல சொரண உள்ளவன். மறுபடியும் ப்ரூவ் பண்ற பாத்தியா? போன ஜென்மத்துல நீ நாயாதான் பிறந்திருக்க. அப்ப நான் பார்த்த கோல்டன் ஹேர், மான் போல கண்ணு, குனிஞ்ச தலை பொண்ணு இல்ல நாயா? ஆமா, அதனாலதான் அந்த பொண்ணுகள்லாம் உன் கூட லிங்க் ஆகி கலட்டி விட்டுறாளுங்க. நர்மண்ண, என்ன தயவு செய்து இந்த விஷயத்தை வெளியே சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டேன். எனக்கு இப்பதான் பொண்ணு பாக்குறாங்க. அப்பன்னா கொஞ்சம் காஸ்ட்லி ஆகுமே. இது உனக்கே நியாயமா? நியாயமா? கொடு. தாமரை, இங்க வந்து ஏன் தனியா உட்கார்ந்துருக்கீங்க? என்ன தாமரைன்னு கூப்பிடாதீங்க ப்ளீஸ். ஏன்? போன ஜென்மத்துல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனா என்னமோ கெட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. அதனால்தான் யாரோ கொலை பண்ற மாதிரி எனக்கு பயம் வருது. சரி, அப்படியே பயங்கரமான சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா கூட அதை நினைச்சு இப்ப ஏன் பயப்படுறீங்கன்னு தான் எனக்கு புரியல. ஆனா நான் உங்க பக்கத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. என்ன நம்புங்க. ஜோ, ஹிப்னடைஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி, ரொம்ப நாள் பழகின மாதிரி ஒரு ஃபீலிங். நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்களை முதல்ல கருணாலயத்தில் பார்த்தப்ப எனக்கும் அதே தான் தோணுச்சு தாமரை. ஓ சாரி, நீங்கள் அப்படி கூப்பிட வேண்டாம்னு சொன்னீங்கல்ல. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் உங்களை கூப்பிட்றதுக்கு ஒரு பேர் வேணுமே. என்ன பண்ணுறது? நீங்களே ஏதாவது ஒரு பேர் வைங்க. நானா? ஆமாம். சரி, ஸ்கூலில் படித்தப்போ எனக்கு ஒரு டீச்சரை ரொம்ப பிடிக்கும். உண்மையை சொன்னால் இந்த கண்ணுக்குட்டி காதல்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. விவஸ்தை இல்லாமல் அந்த டீச்சரோட பேரை நோட் புக் பூரா எழுதி வச்சுருப்பேன். வேணும்னா அவங்க பேரை உங்களுக்கு வைக்கட்டுமா? என்ன பேர் அது? அஞ்சலி. அஞ்சலி. நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமா என் பேர் என்னவா இருந்தாலும் சரி, இனிமே நான் அஞ்சலி தான். சொல்லலாமா? ஜோ, அந்த காதல் கண்ணுக்குட்டி என்னாச்சு? டீச்சர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஊருக்கு போயிட்டாங்க. கண்ணுக்குட்டி செத்து போச்சு. அஞ்சலி, முதல் தடவையா நீங்க சிரிச்சு நான் பார்க்குறேன். இதே மாதிரி நீங்க எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே? So, your name is Anjali. Nice name, Anjali. Then, how are you, Anjali? நல்லா இருக்கேன் மதர். மதர், நேத்து தான் முதல் தடவையா சிரிச்சாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அஞ்சலி, பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது. ஒருத்தனுக்கு பசி, இன்னொருத்தனுக்கு பணம், ஒருத்தனுக்கு வேலை, உனக்கே உன் ஞாபகம். சீக்கிரமே எல்லாமே சரியா போயிடும். உன் கூட அன்னைக்கு வந்தாங்களே 2 பசங்க, அதில் சரவணனுடைய அப்பா வந்து அவனை கூட்டிகிட்டு போயிட்டார். மதர், ஏன் என்னை யாரும் தேடி வரல? எனக்குன்னு வேற யாருமே இல்லையா?
வருவாங்கம்மா, கண்டிப்பா வருவாங்க. எஸ், என்ன மாலா? அப்படியா? ஓ, ரொம்ப சந்தோஷம். அவங்க 2 பேரும் இங்கே தான் இருக்காங்க. நான் உடனே அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ. அஞ்சலி, நீ இப்பதானே ஃபீல் பண்ண. கர்த்தர் உடனே கண் திறந்துட்டாருமா. கோயம்புத்தூர்ல விளம்பரத்தை பார்த்துட்டு உங்க அப்பா அம்மா அங்கிருந்து வந்திருக்காங்களாம். மதர், என் அப்பா அம்மா வந்திருக்காங்களா? நான் உடனே அவங்கள பார்க்கணும். ஜோ, அஞ்சலியை கூட்டிட்டு போப்பா. சரி. ஜோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் யாரும் தெரிஞ்சிடும்ல. நான் என்ன படிச்சிருக்கேன், எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, என் ஃப்ரெண்ட்ஸ் யாரு, எல்லாம் தெரிஞ்சிடும்ல. ஆமா. ஏன் அவங்க இத்தனை நாளா வரல? தெரியலையே. ஜோ, இனிமே என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சந்தோஷம் தானே? அதோ உங்க பொண்ணு வந்தாச்சு, கூட்டிட்டு போங்க. இது எங்க பொண்ணு இல்ல. என்ன சார் விளையாடுறீங்களா? பேப்பர்ல போட்டோவை பார்த்துட்டு தேடி வந்ததா தானே சொன்னீங்க? அது வந்து பேப்பர்ல பாக்கும்போது எங்க பொண்ணு மாதிரியே இருந்துச்சு. போன வருஷம் திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் பார்க்க போகும்போது எங்க பொண்ணை தொலைச்சிட்டோம். நாங்களும் தேடாத ஊர் இல்ல, பார்க்காத ஜோசியர் இல்ல. என் பொண்ணு மாதிரி அதே சாயில எங்க பொண்ணு இருக்கு. ஆனா இது என் பொண்ணு இல்ல. அதான் அப்பவே சொன்னாங்க, முகம் வேற மாதிரியா இருக்குன்னு. சொன்னா கேட்டியா? இப்ப அனாவசியமா அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டோம்ல. என் ஒய்ஃபு கொஞ்சம் புத்தி பதறிச்சு போச்சு. யாரை பார்த்தாலும் என் பொண்ணுங்கிறா. அனாவசியமா உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். பாருமா கண்ணு, பூச்செண்டு மாதிரி இருக்கு மணி. உன்னை தொலைச்சிட்டு என்ன மாதிரி தானே உங்க அம்மாவும் தவிச்சுக்கிட்டு இருப்பா. வருவாமா? கண்டிப்பா வருவா. வந்து உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுவா. என் பொண்ணு எனக்கு சீக்கிரம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறா சத்தி. நாங்க வருவோமா? எல்லாரும் வருமா? அஞ்சலி, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டல. உன் ஃப்ரெண்டு ஒருத்தனை எனக்கு தெரியும். அவன் பேரு ஜோ.